Assalamualaikum friends, welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் ரமஸான் காலத்துக்கு இல்லாத சஞ்சா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. சஞ்சா உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ரம்ஜான் காலத்துக்கு கட்டாயமாக சஞ்சா நாங்கள் சாப்பிடவே வேணும். வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சஞ்சாவில் 2-3 ஜாதி இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கிற சஞ்சா தான். இதை நான் சின்ன பீஸோண்டு கட் பண்ணி அதை ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை ஒரு கடாய்க்கு வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகக்குள்ள இதை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சஞ்சா பீசஸை ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா நான் பாயில் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா பாயில் பண்ணிக்கொள்ளணும். இது இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பால்க்கு எடுத்துக்கொள்கிறேன். இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பால்க்கு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அதே கடாய்க்கு ஒரு 1/4 கப் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதே கப்பில் இன்னும் 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா நாங்கள் பாயில் ஆக விட்டுக்கொள்ளணும். இது நல்ல பாயில் ஆகி வரக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏற்கனவே மில்க் மேட்லேயும் சுகர் ஈக்கி, ஸோ அதனால் நான் மிச்சம் சுகர் ஆட் பண்ணல. இப்போ திரும்ப நாங்கள் இதை நல்லாவே பாயில் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது நல்லா பாயில் ஆகி வரக்குள்ளே நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிற சஞ்சாவை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலரின் 1 or 2 ட்ராப்ஸ் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் லைட் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் பாயில் ஆக விடணும். இதில் உள்ள சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா பாயில் ஆகினோடனே நாங்கள் ஒரு பால்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பால்க்கு இதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது கொஞ்சம் ஆறின உடனே தான் பால்க்கு ஆட் பண்ணணும். ஏன்னா நல்லாவே ஹாட்டாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த பால் வெடிச்சிடும். ஸோ அதனால் நான் இப்போ இதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சாவே இது நல்லாவே செட் ஆகிவிடும். அதுக்கு பிறகு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கொள்ளலும். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலால் பாதாம் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதுக்கு மேலால் நான் தூவிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டிய ஃப்ரூட்ஸ் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலும். நான் இன்றைக்கி பாதாம் தான் ஆட் பண்ணுறேன். இதை நாங்கள் அப்படியே கட் பண்ணி எடுப்போம். சஞ்சா உடம்புக்கு மிச்சமே நல்லா குளிர்ச்சி தரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இஃப்தாருக்கு ஒரு செம்மையான டிஷ் தான் சஞ்சா. எல்லா வீட்லேயுமே சஞ்சா ஐக்கும். சஞ்சா இல்லாத வீடே ஐக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சஞ்சா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட்டை எனக்கு தாங்க. இதே மாதிரி இன்னொரு ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக்.